ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னா, இது இடித்த சம்பல் நெல்லிக்காய் போட்டு இடித்த சம்பல் செஞ்சு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 1/4 கிலோ இருக்கும், 25 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் நெல்லிக்காய். அதில் மாசி, அப்புறம் வறுத்த மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு இடித்த சம்பல் மாதிரி செஞ்சுட்டேன். உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழம் சேர்த்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி 1 மாதம் கூட வச்சுக்கலாம். அதான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிறனா வந்தாலே, அதாவது நோன்பு மாதம் வந்துச்சுனாலே இது செஞ்சு வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் செய்வேன். இந்த வாட்டி ஊறுகாய் எதுவுமே செய்யலை, ஏன்னா மாங்காய் கிடைக்கல. சரி, கேரட் அப்படி இல்லைன்னா தக்காளியில் தான் செய்யணும். நாளைக்கு தான் செய்வேன். அப்புறம் இது ஜூஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் அதாவது மாசி சம்பல் செஞ்சுருக்கேன், அது ஃப்ரை பண்ணுற மாதிரி. அப்புறம் சாம்பார். இன்றைக்கி நைட்டு சகருக்கு இது தான் சாப்பாடுமே. லேட்டாக தான் ஆக்குவேன். ஆடை மட்டும் சீக்கிரம் முடிச்சிடலான்ட்டு. அதுக்கப்புறம் சுண்டலும் செஞ்சுட்டேன். சுண்டல் செஞ்சுட்டு இன்றைக்கி மசால் வடை செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வேணாம், உளுந்த வடையே செய்வோம் அப்படின்ட்டு. ஏன்னா அரைச்சி பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு. அப்புறம் என் வீட்டுக்காரர் சமோசா சீடு வாங்கிட்டு வந்தார். சமோசா சீடை வச்சு நாளைக்கு ஏதாவது சமோசா செஞ்சுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நான் தர்பூஸ் பக்கத்து கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த முறையில் நோன்பு திறந்தோம். கஞ்சியுமே பரக்கத்தாக பள்ளிவாசலில் கொடுத்தாங்க. ருசியாகவும் இருந்துச்சு, நல்ல முறையில், சிறப்பான முறையில். ஆனால் ஜூஸ் தான் நான் ரொம்ப குடிக்கல, எனக்கு ஒத்துக்காதுன்னு இவ்வளோண்டு ஊற்றி டேஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ்.